பார்க்க போற டாபிக் வந்து லினக்ஸ் உடைய பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஓஎஸ்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓஎஸ் அப்படின்றத ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி நம்ம ரொம்ப பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது, லைக் ரொம்ப ரொம்ப பேஸ் கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ற மாரி தான் இருக்கும். ஸ்டில் பரவால்ல. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, தென் அதுல லினக்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத என்ன சொல்லலாம்? இட்ஸ் அ லேயர் பிட்வீன் யூ அண்ட் ஹார்ட்வேர்ன்னு சொல்லலாம். லைக் நம்ம ஹார்ட்வேர் கிட்ட நம்ம பேச போறோம். ஹார்ட்வேர் வந்து எப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ் வந்து பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு லெவல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே, அரித்மெட்டிக்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்னால ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ண முடியும். ஆனா, அதுகிட்ட நம்ம வந்து கரெக்ட்டான இன்புட் குடுக்கணும். அதுகிட்ட நம்ம பேச போறோம். ஸோ எனக்கு இந்த டாஸ்க்க பண்ணித்தா. இப்போ ஒரு மேத்ஸ் கால்குலேஷன் குடுக்குறோம். ரொம்ப டஃப்பான கால்குலேஷன் வந்து சிஸ்டம் கிட்ட குடுக்குறோம். அது வந்து எனக்கு சால்வ் பண்ணி குடுக்குது அப்படின்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல குடுக்குதுன்னா, ஆனா அதுகிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். எனக்கு இது வேணும் அப்படின்றத நம்ம அதுகிட்ட கேட்க போறோம். ஸோ அதுக்கு அது கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். கரெக்ட்டா? அவுட்புட் நம்ம ஒரு இன்புட் குடுக்குறோம். அதுக்கு ஒரு அவுட்புட் வந்து அது நமக்கு குடுக்குது. நம்ம ஹார்ட்வேர் கிட்ட பேச போறோம். ஸோ இந்த ஹார்ட்வேர் கிட்ட நம்ம பேசுறதுக்கு நடுவுல ஒரு லேயரா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஒரு ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கம்ப்யூட்டரோட ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு, நம்ம சிஸ்டம் கூட உட்கார்ந்து வொர்க் பண்றதுக்கு, நடுவுல ஒரு லேயரா இருக்கிறது தான் இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் மேனேஜ் அந்த ஓஎஸ் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மேனேஜ் மெமரி, சிபியு, டிஸ்க், நெட்வொர்க் அண்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மெமரி, சிபியூ, டிஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹார்ட்வேர் லெவல்ல நம்ம கான்ஃபிகர் பண்றது தான். அண்ட் நெட்வொர்க் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம் லெவல்ல இன்ஸ்டாலேஷன் பண்றது. ஸோ மொத்தத்தையுமே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது தான், மேனேஜ் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஓஎஸ் அப்படின்றத. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நமக்கும் ஹார்ட்வேர் லெவல்ல நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஓகேங்களா, ஒரு கம்யூனிகேஷன எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு லேயரா இருக்கிறது தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கெர்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம ஒரு கெர்னல்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விண்டோஸ் அப்படின்றது இருக்கு, மேக் ஓஎஸ் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு, தென் லினக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆண்ட்ராய்டு அப்படின்னு மொபைல் ஓஎஸ் எடுத்துக்கிட்டம்போது, அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டுமே வந்து மொபைல் ரிலேட்டடான ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஆப்பிளுடைய வெர்ஷன். ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல 2 டைப் இருக்குன்னு சொல்லலாம். லைக் அதாவது விண்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம இப்ப பார்க்க போற லினக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து GUI அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? GUIயும் இருக்கு, CLIயும் இருக்குது. அது நான் இப்ப வரேன். அத பத்தி நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ விண்டோஸ் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஆண்ட்ராய்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. macOS அண்ட் iOS வந்து ரொம்ப ரேர் பீப்பிள்ஸ் லைக் iPhone யூஸ் பண்றவங்களும், இல்லன்னா லேப்டாப் macOS யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து அத பத்தின புரிதல் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. பட் எல்லாமே இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு லேப்டாப் வாங்குறோம், இல்லன்னா ஒரு கம்ப்யூட்டர் பிசி வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா மேக்ஸிமம் நம்ம வந்து விண்டோஸ் ஓஎஸ் தான் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ப சின்ன வயசுலேருந்து இந்த கம்ப்யூட்டர் லேபு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆர் பிசி கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது, மோஸ்ட் ப்ராபப்லி விண்டோஸோட நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, சும்மானாச்சும் நமக்கு வந்து பட்டன் கிளிக்கிங் எப்படி யூஸ் ஆகுது, காப்பி பேஸ்ட் எப்படி பண்றது தெரியும் அப்படின்றதுனால, நமக்கு வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ விண்டோஸ் மாதிரி லினக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? ஆனா விண்டோஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லினக்ஸ் அத எதுலலாம் பூர்த்தி பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விண்டோஸ பொறுத்தவரைக்கும் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். விண்டோஸுக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து CLI இருக்குது. கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து விண்டோஸ்லயும் CLI இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா, இல்லன்னா ஒரு ஃபைல ப்ராசஸ் பண்ண போறீங்க, இன்ஸ்டலேஷன் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ்க்கு டைம் ப்ராசஸ் வந்து நெறைய எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெரிய மூவி ஃபைல வந்து காப்பி பண்றீங்க. ஒரு பென் டிரைவ்ல இருந்தோ, இல்லன்னா ஒரு சிடில இருந்தோ, இல்லன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்தோ காப்பி பண்றீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து டைம் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். அதுக்கு பதிலா உங்களால கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் விண்டோஸ்ல வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். எப்படி நம்ம லினக்ஸ்ல காப்பி, பேஸ்ட் கமாண்ட்லாம் சிபின்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? அது மாரி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா டிஃபரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்கு. லைக் சின்ன சின்னதா டிஃபரன்ஸ் இருக்கும். பெருசா மெஜாரிட்டி டிஃபரன்ஸ் இருக்காது. பட் கண்டிப்பா லினக்ஸ்ல யூஸ் பண்ற சேம் கமாண்ட்ஸ் விண்டோஸ்ல வராது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் இருக்கும். ஆனா
இதில நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க விண்டோஸ்ல யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? லைக் இப்ப காப்பி பண்றீங்க அப்டின்னா, அத நீங்க கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல காப்பி பண்றத விடவும், CLI வழியா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்ஸ்டலேஷன் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு நெறைய டைம் ப்ராசஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க CLIல பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த கிராபிக்கல் வியூ இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இந்த CLIக்கு குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா பேக்கிரவுண்ட் ப்ராசஸ் வந்து நடக்காது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த வேலை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டா முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இப்போ காப்பி பண்றீங்க அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கலாம். ஒரு ஃபைல நீங்க இங்கேருந்து காப்பி பண்ணும்போது, இங்க ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரும். அதுலருந்து ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்டின்ற மாரிலாம் உங்களுக்கு விண்டோஸ்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் கிராபிக்ஸ் அப்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப அந்த கிராபிக்ஸும் பேக்கிரவுண்ட்ல ரன் ஆகணுன்றதுனால, அதுக்கும் கொஞ்சம் வந்து டைம் அண்ட் ப்ராசஸிங் டைம் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கு பதிலா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல சேம் வேலைய செய்யும்போது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா உங்களுக்கு வந்து நீங்க பண்ணணும்னு நெனைக்கிற வேலைய பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ்லயும் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு. லினக்ஸ்லயும் ஆனா விண்டோஸ்ல நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன பண்ணுவோம்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். டபுள் கிளிக்கிங்ல யூஸ் பண்றது தான். ஸோ காப்பி பண்ணணுமா, சிம்பிளா போயிட்டு ஒரு ஃபைல் நம்ம எங்க போணுமோ, இதுல ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆர் எல்ஸ் கண்ட்ரோல் சி அண்ட் எந்த பாத்ல போணுமோ டைரக்ட்டா போயிட்டு இப்ப இங்க விண்டோஸ் டில போயிட்டு சாரி நியூ வால்யூம் டில போயிட்டு எங்க நமக்கு போய் சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, ஃபாஸ்ட்டா சேவ் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஆர் கண்ட்ரோல் வி அப்படின்னு நம்ம ஈஸியா பண்ணிடுறோம். கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பட்டன் கிளிக்கிங்ல இருக்குது. சோ தட் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இது ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா லினக்ஸ்ல அப்படி கிடையாது. அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ CLIலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஆனா, அத நீங்க எந்தெந்த மெத்தட்லலாம் பார்க்க முடியும். கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் லினக்ஸ் உடையத நீங்க எந்தெந்த மாரி சினாரியோஸ்ல உங்களால பார்க்க முடியும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்ன்றதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்ப லினக்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இமேஜஸ்க்கு போம்போது, ம் லினக்ஸோடைய GUI அப்படின்னு போடுறேன் நானு. ஸோ இந்த மாதிரி கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு பர்ப்பிள் கலர்ல. ஸோ இங்க பாருங்களேன். இதுல வந்து உங்களுக்கு ஒரு பின்னாடி பேக்கிரவுண்ட்ல ஒரு லோகோ மாரி இருக்கா? ஸோ இந்த மாதிரியான ஒரு லோகோ வச்ச மாதிரி. இப்ப விண்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ம் ஸோ இங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லோகோ வரும் கரெக்ட்டா? ஸோ அது மாதிரி இங்க இப்ப என்னோட லினக்ஸ்ல வந்து இங்க நானும் விண்டோஸ் தான் வச்சிருக்கேன். பட் இது வேற சிம்பல் இருக்கு. நான் ரெகுலரா விண்டோஸோட சிம்பல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்ல ரெகுலரா நம்ம வந்து விண்டோஸோடைய சிம்பல் இந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி லினக்ஸ்ல வந்து இந்த மாரி ஒரு சிம்பல் இருக்கும். விண்டோஸ்ல நமக்கு கீழ எல்லாமே கிளிக் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ லினக்ஸ பொறுத்தவரைக்கும் இங்க லெஃப்ட் சைட்ல வந்து குடுத்துருப்பாங்க எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டபுள் கிளிக்கிங் பண்ற மாதிரி நெறைய இதுல நெறைய கிராபிக்ஸ் வந்து இருக்காது. ரொம்ப மினிமலிஸ்டிக்கா கம்மியா தான் குடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி லினக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க வந்து கமாண்ட் லைன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னதான் GUI இருந்தாலும், அவங்க கமாண்ட் லைன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்ப இது 2த்துக்குமான அட்வான்டேஜ பார்த்துரலாம். இப்ப நீங்க இன்கேஸ் விண்டோஸ் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து பேக்கேஜ் நீங்க வந்து மனி குடுத்து வாங்கி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா லினக்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? 100% அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் தான். ஆ ஸோ லினக்ஸ் தென் பார்த்தீங்கன்னா, வாட் மேக்ஸ் லினக்ஸ் யூனிக்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் சொல்ட்டேன்னா, இட்ஸ் ஃப்ரீ டூ யூஸ். ஸோ 2த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஸோ நீங்க வந்து எந்த ஒரு ப்ராசஸ்க்குமே பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ டூ யூஸ் தான். யாரு வேணாலும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, விண்டோஸ்ல ஹேக் பண்ண முடியும். லினக்ஸ்ல ஹேக் பண்ணவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான என்ன சொல்லலாம், செக்யூரிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பேக்கிரவுண்ட்ல. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் சோர்ஸாவே இருந்தாலும், இங்க ஈஸியா உள்ள போயிட்டு ஃபைல்ஸ வந்து லைக் எதுவுமே வைரஸ் எல்லாம் உள்ள குடுக்க முடியாது. லைக் உள்ள வந்துட்டு நம்ம எதுவுமே அம் நெகட்டிவிட்டி எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது லினக்ஸ பொறுத்தவரைக்கும். பட் விண்டோஸ்ல அது ரொம்ப ஈஸியா நடந்துரும். ஓகேங்களா? ஹேக்கிங் பண்றதெல்லாம். ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ்னாலயும் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி லினக்ஸ்ல வந்து ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கஸ்டமைசபிளா இருக்கு. வைட்லி யூஸ்ட் இன் சர்வர்ஸ் அண்ட் டெவலப்மென்ட். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, டெவலப்மென்ட்ல, சர்வர்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆர்கனைசேஷன் பொ பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? நார்மல் காமன் பீப்பிள்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, நீங்க ஆர்கனைசேஷன்ல எங்க போனாலும் மேக்ஸிமம் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுதான் வந்து ஸ்பீட் வைஸும் ஃபாஸ்ட்டா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வேலைய அதுகிட்ட கேட்கிறோம்னா, அந்த வேலைய ஃபாஸ்ட்டாவும் பண்ணி குடுக்கும். ஏன்னா, அதுக்கு கிராபிக்ஸ் தேவைப்படாது. CLIய பொறுத்தவரைக்கும் கிராபிக்ஸ் தேவைப்படாது. ஸோ நம்மகிட்ட அதுகிட்ட நம்ம ஜஸ்ட் ஒரு கமாண்டா சொல்றது மூலியமா, அது நமக்கு அந்த வேலைய செஞ்சு குடுத்து முடிச்சுரும்.
ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் மேக்ஸிமம் நம்ம இன்னைக்கு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கமாண்ட்ஸ் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். மெஜாரிட்டியா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கமாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கமாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்ப GUIல பட்டன் கிளிக்கிங்ன்னு பார்த்தாச்சு. ஸோ ஓகேங்களா? விண்டோஸ்ல. லினக்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம ஒரு மெசேஜ்ல பேசுறோம் அப்படின்னா, ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம பேசுவோம் கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கேர் அப்படின்றதுக்கு வந்து TC அப்படின்னு ஷார்ட்கட்ல சொல்லுவோம். ஆர் எல்ஸ் வந்து ஐல் மெசேஜ் யூ அப்படின்றத ஃபாஸ்ட்டா நம்ம டைப் பண்ணும்போது MSG அப்படின்னு குடுக்குறோம். ஆர் எல்ஸ் வந்து லைக் இந்த மாரி ஒரு சில லைக் ஓ மை காட் அப்படின்னு சொல்றதுக்கு OMG அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹியூமன் பேசும்போது பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டரா டைப் பண்ணணுன்றதுக்காக அந்த வார்த்தையவே நம்ம சுருக்கி நமக்கு புரிதலுக்கு ஏத்த மாதிரி நம்மளே வந்து அந்த மாரி வார்த்தைய உருவாக்கி பேசிக்கிறோம். நம்ம வந்து ஒரு மெசேஜ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது. அதே மாதிரி லினக்ஸ்லயும் வந்து நம்ம யூஸ் பண்ண போற அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே அந்த மாரி தான் கிட்டத்தட்ட குட்டி குட்டியா இருக்கும். ஓகேங்களா? லைக் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர வச்சு தான் மேக்ஸிமம் அந்த நம்ம எழுத போற கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது புரிஞ்சு நீங்க அந்த கமாண்ட யூஸ் பண்ணீங்கன்னா, மேக்ஸிமம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எப்படி நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்ல மெசேஜ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டா நம்ம டைப் பண்ணி பழகிட்டோம். ஸோ அப்ப இந்த மாரி ஷார்ட்கட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சோ, அதே மாதிரி லினக்ஸ்லோடைய கமாண்ட்ஸையும் நீங்க வந்து டைப் பண்ணி பழகிட்டீங்கன்னா, புரிஞ்சு ஒரு வார்த்தைக்கும் என்ன மீனிங்ன்றத புரிஞ்சு டைப் பண்ணி பழகிட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். ஓகேங்களா? ஸோ அதுல தான் மெஜாரிட்டியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லினக்ஸோடைய ஒரு ஹிஸ்டரி மாதிரி பார்த்துரலாம். ஓகேங்களா? லினக்ஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்னு. ஸோ இப்ப இவ்ளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்போ ஹார்ட்வேருக்கும் நமக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு லேயர்ன்னு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இட்ஸ் த கர்னல் ஆஃப் தி லைக் ஹார்ட் ஆஃப் தி OSன்னு சொல்லலாம். இல்ல கர்னல் அப்படின்றது மாரியும் சொல்லுவாங்க. ஹார்ட்ன்றது லைக் சும்மா நான் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்றேன். பட் அத கர்னல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதோடைய பேரு. ஓகேங்களா? OS அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் கர்னல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது என்ன என்ன பண்ணுது? இந்த OS என்ன பண்ணுதுன்னா, இட்ஸ் மேனேஜஸ் மெமரி, CPU, டிஸ்க், நெட்வொர்க் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் OS இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுல மெயினா லினக்ஸ் மத்த எல்லா OS கம்பேர் பண்ணும்போது என்ன யூனிக்கா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம லினக்ஸோடைய ஒரு ஹிஸ்டரி மாதிரி பார்த்துரலாம். எப்படி அது உருவானுச்சு? லினக்ஸ் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இத நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆ இதுதான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லினக்ஸ தான் கர்னல்ன்னு சொல்லுவாங்க. இதுல நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ லினக்ஸ்ன்றது கர்னல். அதோடைய ஃப்ளேவர்ஸ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, லைக் வந்து உபுண்டு, சென்டோஸ் ஸோ இங்க கீழ எழுதியிருக்கேன் நானு. உபுண்டு, சென்டோஸ், ரெட் ஹேட், காலி லினக்ஸ் ஸோ இந்த மாதிரி நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஓகே ஹிஸ்டரிய பாத்துரலாம். கர்னல் ஒரு நிமிஷம். இத யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, அ லினக்ஸ் டார்வல்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து எப்ப கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, 1991ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பயர்ட் பை த யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ லினக்ஸ் அப்படின்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி யூனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, லினக்ஸோடைய மினிமலிஸ்டிக் லைக் லினக்ஸ்ல இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூனிக்ஸ்ல இல்ல. அண்ட் அது ஓப்பன் சோர்ஸாவும் இல்ல யூனிக்ஸ்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ அ லினஸ் டோர்வல்ட்ஸ் அப்படின்ற அந்த பெர்சன் 1991ல இருந்த பெர்சன் வந்து அவங்க இத விட அட்வான்ஸ்டாவும், பிளஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாவும் அவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாவும், கஸ்டமைசபிளாவும் வந்து கிரியேட் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது தான். அண்ட் இட்ஸ் மினிமெக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் இனிஷியலி கோல் அவங்களோட அந்த லினக்ஸ் அப்படின்ற அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு அவங்களோட இனிஷியல் கோல் எப்படி இருந்துச்சு அப்படி எதை பேஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் அண்ட் அஃபோர்டபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டிங். ஸோ பர்சனல் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாவும், அஃபோர்டபிளாவும் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க இந்த லினக்ஸையே கிரியேட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலா வந்து பர்சனல் கம்ப்யூட்டிங்ல இன்னைக்கு காலத்துல எல்லாருமே விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் லினக்ஸ்ன்றது எங்க போயிடுச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைசேஷனுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட் செக்யூர்ட் OS, ஃப்ரீ சோர்ஸ், கஸ்டமைசபிள் ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் அடுக்கிட்டு போயிட்டே இருக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால, ஃப்ளெக்சிபிள், அஃபோர்டபிள் எல்லாமே இருக்கிறதுனால லினக்ஸ தான் ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் லினக்ஸ் வந்து உருவானுச்சு. லைக் ஒரு பெர்சன் யுனிக்ஸ் அப்படின்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் மோர் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸோட ஃப்ளெக்சிபிளா அண்ட் ஓப்பன் சோர்ஸா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இத தான் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்.
Linux comes in many flavors, also known as distribution, Ubuntu, CentOS, Red Hat, Kali Linux, etc. இன்னும் நிறைய லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல Red Hat அப்படின்ற இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா தனி கம்பெனி. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கம்பெனிக்கு கீழ குடுக்கறத பெய்டு சர்வீஸா தான் குடுக்குறாங்க. ஓப்பன் சோர்ஸா இல்ல. மத்ததெல்லாம் Ubuntu, CentOS, Kali Linux எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கு. ஓகேங்களா? So each has the same Linux kernel but different tools and packages. அவ்வளவுதான். ஸோ அதுதான் நான் சொன்னேன். லினக்ஸ் கர்னல்ன்றது எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகேங்களா? ஆனா அதோடைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தான் அந்த டூல்ஸுக்கும், பேக்கேஜ் மேனேஜர்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நம்மளே பார்த்துருப்போம். AWS லினக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதோடைய பேக்கேஜ் மேனேஜருக்கு APTன்னு யூஸ் பண்ணுவோம். உபுண்டுக்கு வந்து AWSக்கு எம்ன்னு யூஸ் பண்ணுவோம். உபுண்டுக்கு வந்து பேக்கேஜ் மேனேஜர்ல APT கெட்ன்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ சில டூல்ஸுக்கும், சில பேக்கேஜ் மேனேஜர்ஸ்க்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர, மத்தபடி எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு லினக்ஸ் அப்படின்ற கர்னல தான் யூஸ் பண்ணி, அது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்ப நம்ம லினக்ஸோடைய டாக்குமெண்டேஷன், அதாவது நம்ம பார்க்க போற எல்லா கமாண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னா பேசிக்ஸ்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவரைக்கும் நான் சொல்லிக் குடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா கேளுங்க. ஆர் ஒரு தம்ஸ் அப். ஓகே, சூப்பர் கைஸ். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து லினக்ஸை எந்தெந்த மெத்தட்ல ரீச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லினக்ஸ்ல நான் என்ன சொன்னேன்னா, நார்மலாவே பார்த்தீங்கன்னா, எந்த ஓஎஸ்ஸா இருந்தாலும் GUI அப்படின்னு ஒண்ணு இருக்கு. CLI அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு நான் சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அண்ட் CLIனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னேன். ஓகே. ஸோ இது வந்து பிளாக் ஸ்க்ரீன்ல அப்படி இருக்கும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா நமக்கு பார்த்தாலே தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ நம்மளுக்கு இது லினக்ஸையுமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட்டா? அது எந்தெந்த கேஸஸ்ல பார்க்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா? லினக்ஸ், GUI, இமேஜஸ் அப்படின்னு போய்க்கிட்டோம்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது எப்படி நீங்க உங்களுக்கு விண்டோஸ் ஓஎஸ யூஸ் பண்றோமோ, அந்த மாரி லினக்ஸ் ஓஎஸையும் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிசிக்கல் லேப்டாப் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அதுல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒண்ணு உங்களோட விண்டோஸ் ஓஎஸ் அப்படியே இருக்கட்டும். அதுல பார்ட்டிஷன் பண்ணி இன்னொரு ஓஎஸ நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். லைக் வந்து விண்டோஸ் ஓஎஸும் ரன் ஆகும், லினக்ஸ் ஓஎஸும் ரன் ஆகும். அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஸோ இதன் மூலியமா உங்களால லினக்ஸோடைய இந்த GUI வந்து உங்களால பார்க்க முடியும். ஆர்எல்ஸ் டோட்டலா விண்டோஸை நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, அதை டெலீட் பண்ணிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லினக்ஸ் ஓஎஸாவும் நம்மளால போட்டுக்க முடியும். ஆர்எல்ஸ் நீங்க வந்து விண்டோஸை வந்து மெயினாவும் தனியா பார்ட்டிஷன் பண்ணாம எனக்கு வந்து VMware விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப குட்டி மினிமலிஸ்டிக் ஆஃப் ஸ்பேஸை தான் வந்து VMwareல கிரியேட் பண்ற மிஷினுக்கு வந்து அலோகேட் பண்ணும். எக்ஸாக்ட்லி பாதின்னு அலோகேட் பண்ணாம லைக் 2 GB அந்த மாதிரி தான் அலோகேட் பண்ணும். ஸோ தட் அதுவுமே பார்த்தீங்கன்னா VMwareல நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே என்ன பண்ணணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒரு லைனக்ஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி பூட் பண்ணி லாகின் பண்ண நார்மலா ஒரு ஓஎஸ் பூட்டப் ஆகி லாகின் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து உங்களால பார்க்க முடியும் லினக்ஸ்ல. ஓகேங்களா? இந்தந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் Amazonல போயிட்டு நீங்க பார்க்கறதா இருந்தா உங்களுக்கு CLI ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து லினக்ஸ் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எல்லா மெத்தட்ஸையுமே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நிறைய டைம் ப்ராசஸ் எடுத்துக்கும். அதாவது என்னோட லேப்டாப்புக்குள்ள ஒரு லினக்ஸ் ஓஎஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா, VMware இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, பார்ட்டிஷனா பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் ஓஎஸாவே பண்ணாலும் சரி, நிறைய டைம் பீரியட் எடுத்துக்கும். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு புது லேப்டாப் வாங்கி அதுக்குள்ள நம்ம வந்து லினக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த எல்லாமே பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் அண்ட் டைம் ப்ராசஸ் எடுத்துக்கும், மணியும் தேவைப்படுது. அப்படின்ற சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியான ப்ராசஸ் விச் இஸ் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ற கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிறது தான்.
ஓகேங்களா? ஸோ நான் என்னோட AWSல லாகின் பண்ணி இங்கேருந்து ஒரு லினக்ஸ் மெஷினை தேவைக்கு மட்டும் நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இது எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த GUI நீங்க யூஸ் பண்ணணும்னா மத்த ஆப்ஷன்ஸ் நான் சொன்னது தான் பண்ண முடியும். வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம இன்னைக்கு CLI தான் லேர்ன் பண்ண போறோம். கமாண்ட்ஸ் தான் லேர்ன் பண்ண போறோம்ன்றதுனால, நம்ம Amazonட்ட இருந்தே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு திரும்ப குடுத்துறலாம். ஓகேங்களா? அதுவே நமக்கு போதும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, நேம்ல வந்து லினக்ஸ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம உபுண்டுன்றத எடுத்துக்கலாம். Amazon லினக்ஸ்லயும் தாராளமா ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. பட் உபுண்டுன்றது மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு லினக்ஸோடைய மெஜாரிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து உபுண்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு மெஷின் நமக்கு தாராளமா போதும். இன்ஸ்டன்ட் டைப்ஸ்ல T3 மைக்ரோவே போதும். கீபேர் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல புதுசாவும் எடுத்துக்கலாம். நெட்வொர்க் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்சுவலா அலோவ் SSH மட்டுமே தாராளமா போதும். ஏன்னா நம்ம மெஷின லாகின் பண்ண போறோம். அவ்வளோதான். லினக்ஸ் கிட்ட நம்ம பேசி பார்க்க போறோம். பேசி பழக போறோம். ஓகேங்களா? அதோடைய லாங்குவேஜ நம்ம கத்துக்கிட்டு, அதுகிட்ட நமக்கு வேணுன்ற கமாண்ட குடுத்து, அது என்ன அவுட்புட் குடுக்குது அப்படின்றத பார்த்து பேசி பழக போறோம். அதனால நமக்கு தாராளமா SSH உடைய டிராஃபிக் மட்டுமே போதும். ஆ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு டிஃபால்ட்டா இங்க பாருங்களேன், கிரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, நான் இதையே இப்படி டிஃபால்ட்டா விட்டுட்டு போனேன்னா, AWSல உங்களோட பேஜ்ல இங்க லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி குரூப்ல செக்யூரிட்டி குரூப் அப்படின்ற ஆப்ஷன் கீழ உங்களோட செக்யூரிட்டி குரூப் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்ப நீங்க அதாவது கிரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப்ன்ற மாதிரி நீங்க குடுத்தீங்கன்னா, புதுசா ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகி நெறைய லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு புதுசா கிரியேட் ஆக வேண்டாம் அப்படின்ற பர்ப்பஸ்னால நான் எக்ஸிஸ்டிங்ல வந்து ஆல் TCP குடுத்துக்கிறேன். பட் SSHங்கிறதே தாராளமா போதும். ஓகேங்களா? என்ன இதையும் குடுக்கலாம் தப்பு கிடையாது. பட் உங்களோட செக்யூரிட்டி குரூப்ல புதுசா ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதனால எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. பட் ரியல் டைம்ல அப்படிலாம் நம்மளால சூஸ் பண்ண முடியாது. அண்ட் இங்க நமக்கு கான்ஃபிகரேஷன்ல 8 ஜிபி தாராளமா போதும். ஸோ ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து லினக்ஸோட பேசி தான் பார்க்க போறோம். ஸோ 30 ஜிபி வேணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம புதுசா எதுவுமே இன்ஸ்டால்லாம் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? எல்லா கான்ஃபிகரேஷனும் டிஃபால்ட்டா குடுத்துட்டு, லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்துட்டு, நம்ம இன்ஸ்டன்ஸ லாகின் பண்ணிடலாம். இத லாகின் பண்றதுக்கு புட்டியும் யூஸ் பண்ணலாம். டைரக்ட்டா இங்கருந்தே கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தும் நீங்க லாகின் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வேற ஏதாவது புட்டி மாதிரி மொபைக்ஸ்டர்ம் அண்ட் அதர் இன்னும் நெறைய லாகின் பண்றதுக்கான SSH அ அ பண்றதுக்காக நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் மொபைக்ஸ்டர்ம் நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் புட்டியுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வேணும்னா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. மொபைக்ஸ்டர்ம் இன்ஸ்டால் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு இங்க தான் உங்களோட டெர்மினல் இருக்கும். லெஃப்ட் சைட்ல இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க செஷன்ஸ் நீங்க குடுக்குற மாரி இருக்கும் மேல. செஷன்ஸ்ல போயிட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் குடுத்து, உங்களோட தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இங்க மேல இருக்கு. அதுக்கேத்த மாரி செட்டிங்ஸ் பண்ணிட்டு, இங்க உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? மொபைக்ஸ்டர்ம் நீங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது. நமக்கு லினக்ஸ்ல வந்து அப்படி இருக்காது. கொஞ்சம் ரொம்ப போரிங்கான ஒரு ஒரு வியூல தான் இருக்கும். பட் இங்க வந்து கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. நம்ம இப்ப புட்டியில லாகின் பண்ணிடலாம். கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் டிஃபால்ட்டா பிளாக் பேக்கிரவுண்ட்ல இருக்கும். நம்ம யூஸ் சிஸ்டம் கலர் குடுக்கறதுனால ஒயிட் பேக்கிரவுண்ட்ல வரும். ஸோ ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ்ல போயிட்டு நம்மளோட கீபேட குடுத்து ஓப்பன். அக்செப்ட். உபுண்டு. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம ஒரு கமாண்டா படிக்க ஆரம்பிக்கலாம். லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இத நான் மினிமலிஸ்டிக் ஆக்கிக்கிறேன். இத பெருசாக்கிக்கலாம். நம்ம நோட்பேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, டைரக்டரிஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இத பார்த்துருக்கோம். டைரக்டரிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் ஆர் அதுக்குள்ள இன்னொரு ஃபைலு, அந்த மாதிரி நெறைய ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அதுல நம்ம விண்டோஸ்ல ஃபோல்டர்ன்னு சொல்றது, லினக்ஸ்ல டைரக்டரி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஒரு ஃபைல் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்காக சொல்றேன். ஒரு பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? அதுல நீங்க நெறைய எழுதி வச்சிருக்கீங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லலாம்னா, நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேப்பர நீங்க ஏதாவது ஒரு ஃபைல்க்குள்ள போட்டு வைக்கிறீங்க. ஸோ சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேங்களா? அததான் என்னன்னு சொல்லலாம்னா, டைரக்டரின்னு சொல்லலாம்.
ஒரு ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு பேப்பர், ஒரு டைரக்டரிக்குள்ள ஒரு ஃபைல். ஓகேங்களா? ஸோ கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ நமக்கு விண்டோஸ் தெரியும்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? விண்டோஸ்ல நம்ம வந்து ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோல்டர்ஸ்க்குள்ள ஃபைல்ன்னு சொல்றோம். கரெக்ட்டா? அதே சேம் கான்செப்ட் தான். பட் ஃபோல்டருக்கு பதிலா இங்க டைரக்டரின்னு சொல்றோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே. ஸோ ஒரு டைரக்டரிய நம்ம கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்றது? ஒரு டைரக்டரிலருந்து இன்னொரு டைரக்டரிக்கு போறதுக்கு, நேவிகேட் பண்றதுக்கு என்ன பண்றது? இந்த மாரி நம்ம இப்போ லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு டைரக்டரி இருக்குதா? அப்படின்றத செக் பண்றதுக்கு, நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன்? அப்படின்றத செக் பண்ணணும். நான் இப்போ வந்து லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன். உபுண்டு யூசரா இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் எந்த பாத்ல இருக்கேன் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா பிளாங்கா இங்க உபுண்டு, ஐபி அட்ரஸ், அப்புறம் டாலர் சிம்பல், டில்ட் சிம்பல்னு சொல்லிட்டு இங்க ஒரு கர்சர் வந்து நிக்குது. இப்படிதான் இருக்குது. மத்தபடி ஃபுல்லா ஒயிட் பேக்கிரவுண்ட்ல ஆர் பிளாக் பேக்கிரவுண்ட்ல லைக் எதுவுமே இல்லாம இருக்கு. கரெக்ட்டா? ஆனா நம்ம விண்டோஸ்ல போம்போது அப்படி கிடையாது. அது ரொம்ப நமக்கு கிளியரா இருக்கும். நம்ம எங்க இருக்கோம்? எந்த பாத்துக்குள்ள இருக்கோம்? எத கிளிக் பண்றோம்? லைக் அது எல்லாமே ஒரு கிளாரிஃபிகேஷனோட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ லினக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பிடபிள்யூடி அப்படின்னா என்னன்னா, பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இத நான் என்டர் குடுத்தேன்னா, இப்ப எந்த பாத்ல நான் இருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிரும். ஓகேங்களா? /home/ubuntuன்ற பாத்ல நான் இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் எல்எஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, என்கிட்ட ஏதாவது டைரக்டரியோ, இல்ல ஃபைல்ஸோ ஏதாவது இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? எந்த பாத்துக்குள்ள இருக்கேன்றது பார்த்தாச்சு. பட் விண்டோஸ பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கும்? நம்ம ஏதாவது பாத்துக்குள்ள இருந்தோம்னா, அதுக்குள்ள என்னென்ன இருக்கோன்றத, என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குன்றத நம்ம விசிபிளாவே பார்க்க முடியும். அந்த பாத்துக்குள்ள வந்துட்டோம்னாலே பார்க்க முடியும். ஆனா இங்க ஒரு பாத்துக்குள்ள இருக்கோம். ஆனா அதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குன்றத பார்க்கணும்னா, எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட நம்ம குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு எனக்கு இங்க எந்த டைரக்டரியுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அப்ப நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அப்பதான் நேவிகேட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ லெட்ஸ் சே நான் நியூ ஃபோல்டருக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள டெவாப்ஸ் நோட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் போகணும்னு நான் நினைக்கிறேன்னா, இதுதான் நேவிகேஷன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்கிட்ட அங்க நெறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால, எனக்கு கரெக்ட்டா அந்த பாத்துக்குள்ள போறதுக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இதுவே எனக்கு டைரக்ட்டா அந்த பாத்துக்குள்ள போணும்னு நான் நெனச்சேன்னா, இங்க மேலேயே நான் வந்து பேக் ஸ்லாஷ் குடுத்து, அடுத்தது எனக்கு இதுக்குள்ள இன்னும் எந்த பாத்துக்குள்ள போணும்? ஸோ டாக்கருக்குள்ள. ஸோ இந்த மாதிரி என்னால நேவிகேட் பண்ண முடியும். ஆன்சிபிள் நோட்ஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்னால நேவிகேட் பண்ண முடியுது. மேல இருந்து டைரக்ட்டாவும் நேவிகேட் பண்ணலாம். இல்லன்னா டபுள் டேப் பண்ணி உள்ள போலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இங்க எப்படி பண்றது? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸோ, டைரக்டரீஸோ எதுவுமே இல்லன்றதுனால, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைரக்டரிய கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? எம்ப்டியா ஒரு ஃபோல்டர நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, mkdir மேக் டைரக்டரி. mkனா மேக், dirனா டைரக்டரி. ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டு, இங்க விண்டோஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம்னா, சிம்பிளா நியூ குடுத்து ஃபோல்டர்ன்னு குடுத்தோம்னா, அதுவே ஒரு நேம் குடுத்துரும். ஓகேங்களா? நியூ ஃபோல்டர்ன்னே ஒரு நேம் இங்க இல்லன்னா, ஃபர்ஸ்ட் நியூ ஃபோல்டர்ன்னு வரும். ஆல்ரெடி இருக்கு. அது மாரி நியூ ஃபோல்டர் 2ன்னும் ஆல்ரெடி இருக்கு. அதனால நியூ ஃபோல்டர் 3ன்னா அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. நமக்கு வேணும்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் ஆனா, இங்க வந்து நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு நேம் குடுத்தே ஆகணும். அப்பதான் அது கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நியூ அப்படின்னு ஏதோ ஒரு பேர் குடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃபோல்டருக்கு நம்ம நேம் இங்க நம்ம எப்படி நமக்கு புடிச்ச மாரி நேம் குடுக்குறோமோ, அதே மாரி இங்கேயும் நமக்கு புடிச்ச மாரி நேம் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் எல்எஸ்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு ஒரு டைரக்டரி இருக்கு. ப்ளூ கலர்ல காட்டுச்சுன்னா, இட்ஸ் அ டைரக்டரி. பிளாக் கலர்ல காட்டுச்சுன்னா, இட்ஸ் அ ஃபைல். ஓகேங்களா? இல்ல இன்னும் தெளிவா உங்களுக்கு தெரியணும்னா, லாங் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்எஸ்-எல் -எல்னா லாங் லிஸ்டிங். எல்எஸ்னா லிஸ்ட், -எல்னா லாங் லிஸ்டிங். ஓகேங்களா? ஸோ என்டர் அப்படின்னு குடுத்தோம்னா, அதுக்கு டீட்டெயில்டா எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுது. இது ஒரு டைரக்டரின்றத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இட்ஸ் அ டைரக்டரி. அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற ஃபைல் பெர்மிஷன், அதுக்கப்புறம் அதோட ஓனர் பெர்மிஷன், குரூப் பெர்மிஷன், அதுக்கப்புறம் அதோடைய ஃபைல் சைஸ், அது எப்ப கிரியேட் ஆயிருக்கு, எந்த டைம்ல கிரியேட் ஆயிருக்கு, அந்த ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டா லாங் லிஸ்டிங்ல நமக்கு காட்டிக் குடுக்கும். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு டைரக்டரிய கிரியேட் பண்றோம். ஸோ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு mkdir ஏதாவது ஒரு நமக்கு புடிச்சமான நேம். ஓகேவா? சரி. நம்ம இப்ப டைரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டைரக்டரிக்குள்ள நான் போணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னா, இதுக்குள்ள நான் போணும்னா நான் டபுள் டேப் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ அதே மாதிரி இங்க நம்ம எப்படி பண்றது? லினக்ஸ்ல எப்படி பண்றது அப்படின்னா, இங்க நம்ம சிடி சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு குடுக்கணும். அண்ட் அதோடைய டைரக்டரி நம்ம எந்த டைரக்டரிக்குள்ள போணும்னு நெனைக்கிறோமோ அதோடைய பேரு.
ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ சிடி ஸ்பேஸு எந்த டைரக்டரிக்குள்ள போகணும்னு நினைக்கிறோமோ அதோடைய நேம். அதுக்கப்புறம் டேப் குடுத்தீங்கன்னா ஸ்லாஷ் வந்துரும். என்டர். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் டில்ட் சிம்பல்ல இருந்தேன். இப்ப டில்ட் பக்கத்துல பேக் ஸ்லாஷ்க்கு அப்புறம் நியூ அப்படின்னு அந்த ஃபைலோடைய நேம் சாரி டைரக்டரியோட நேம் வந்துருச்சு இந்த பக்கம். அந்த டாலர் சிம்பலுக்கு முன்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அந்த டைரக்டரிக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் இங்க இருந்து நான் எல்எஸ் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு எதுவுமே இல்ல. ஓகேவா? இதுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்ல. ஸோ இப்ப மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஒரு டைரக்டரிய கிரியேட் பண்ண போறேன். ஸோ mkdir டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு mkdir ஏதாவது ஒரு நேம். ஓகேங்களா? ஸோ நான் டாக்குமெண்ட் அப்படின்றதுனால doc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட் ஏதோ ஒரு நேம். ஓகேங்களா? ஸோ mkdir doc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் ls அப்படின்னு குடுத்து ஹைஃபன் எல்ன்னா நான் என்னன்னு சொன்னேன்னா, லாங் லிஸ்டிங். ஸோ என்டர்ன்னு குடுத்தேன்னா எனக்கு லாங் லிஸ்டிங் பண்ணி ஷோ ஆகும். ஓகே. ஸோ இப்ப அகைன் இது ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா, இட்ஸ் அ டைரக்டரி. இங்க ஸ்டார்ட்டிங்லயும் டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு டைரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இப்போ ஒரு டைரக்டரிய எப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ ஒரு டைரக்டரிக்குள்ள நேவிகேட் பண்றது எப்படின்னும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத் ஆஃப் த டைரக்டரிக்கு நான் போகணும்னா நான் என்ன பண்றது? சிடி பாத் ஆஃப் த டைரக்டரி அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து நியூ ஃபோல்டர் டில இருக்கேன். இங்க இருந்து டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள, டெவாப்ஸ்க்குள்ள, அம் எதுக்குள்ள லைனக்ஸ்க்குள்ளன்னு சொல்லிட்டு நெறைய உள்ளுக்குள்ள நம்ம நேவிகேட் ஆகுறோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். நான் திஸ் பிசிலயே இருக்கேன். ஓகேவா? ஒண்ணு ஒண்ணா நான் உள்ள டபுள் டேப் பண்ணி கிளிக் பண்றதுக்கு பதிலா, எனக்கு அந்த பாத் எங்க இருக்குன்னு தெரியும். அதனால நான் டைரக்ட்டா இங்க இருந்தே நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்தேன்னா, டைரக்ட்டா அந்த பாத்துக்குள்ளாடி நான் போயிருவேன். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து விண்டோஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி லைனக்ஸ்லயும் இருக்கு. டைரக்ட்டா ஒரு 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 டைரக்டரியா உள்ள போறதுக்கு பதிலா, டைரக்ட்டா அந்த பாத்தோடைய அந்த டைரக்டரியோட பாத்த குடுத்துட்டேன்னா, லைக் இங்க மேல குடுத்தேன் பார்த்தீங்களா? அப்ப அதுக்குள்ளேயே நான் டைரக்ட்டா போயிடுவேன். ஒண்ணு ஒண்ணா நான் டபுள் டேப் பண்ணி உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இங்க லினக்ஸ்லயும் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபுல்லா வெளில வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து நியூ ஃபோல்டருக்கு வெளில வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இந்த டைரக்டரிய பார்த்துக்கிறேன். ஸோ சிடி அ டாக் டிடபிள்யூடி. ஸோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, ஹோமு, உபுண்டு, நியூவு, டாக். இந்த டைரக்டரிக்குள்ள நான் போணும்னா, ஸோ அத நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ சிடி வெறுமனையா சிடி அப்படின்னு குடுத்து என்டர் குடுத்தோம்னா, நம்ம ஹோம் பாத்துக்கு வந்துருவோம். ஓகேங்களா? எதுக்குள்ளயுமே நான் இல்ல. அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? இப்ப நான் சிடி அண்ட் நான் இங்க மேல காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்க பேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஃபைனலா இந்த டாக்குன்ற டைரக்டரிக்குள்ள நான் போணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஒரு டைரக்டரியா உள்ள போறதுக்கு பதிலா, நான் டைரக்ட்டா எனக்கு அந்த பாத் தெரியும். ஸோ சேஞ்ச் டைரக்டரின்னு குடுத்துட்டு, ஃபுல் ஃபைல் பாத்தையுமே நான் குடுக்குறேன். குடுத்துட்டு என்டர்ன்னு குடுத்தேன்னா, இங்க பாருங்களேன். நியூ ஃபோல்டருக்குள்ள டாக்குன்ற ஃபோல்டருக்குள்ள நான் வந்துட்டேன். டைரக்டரிக்குள்ள நான் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஒரு டைரக்டரியா உள்ள போயிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னன்னா, சிடி பாத் ஆஃப் த டைரக்டரி. ஓகேவா? இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ நான் இந்த டைரக்டரி லினக்ஸ் பேசிக்ஸ்க்குள்ள நான் இருக்கேன். எனக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பா பேக்கிரவுண்ட்ல வரணும். வரணும்னா நான் என்ன பண்றது? இருங்க நான் மறுபடியும் அதே மாரி உள்ள போயிடுறேன். டெவாப்ஸ் நோட்ஸ்ல லினக்ஸ்ல ஓகே. இப்போ லினக்ஸ்ல இருந்து டெவாப்ஸ் நோட்ஸ்க்கு நான் வரணும்னு நெனைக்கிறேன். ஒரு ஸ்டெப் பேக் வரதுக்கு பேக் ஆரோ குடுக்குறேன். மறுபடியும் இங்க இருந்து நான் பின்னாடி வரணும்னா, மறுபடியும் இன்னொரு பேக் ஆரோ. இங்க இருந்து பின்னாடி வரணும்னா, மறுபடியும் பேக் ஆரோ. ஸோ இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்க சிஎல்ஐல ஒரு ஒரு இப்ப எனக்கு டாக்ல இருந்து நியூக்கு தான் போணும். ஃபுல்லா பேக் போக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்ன பண்றது? ஒரு நிமிஷம் நான் இன்னும் ஒரு எம்கேடிஐஆர் குடுத்துக்கிறேன். சாரி. ஆ யாஹ்! எம்கேடிஐஆர் டெஸ்ட் அதுக்குள்ளேயும் போயிடுறேன். ஓகே. இப்ப வந்து எனக்கு பெரிய ஃபைல் பாத் கிரியேட் ஆயிடுச்சு. நியூக்குள்ள, டாக்குள்ள, டெஸ்ட்டுக்குள்ள நான் இருக்கேன். இப்ப நான் டெஸ்ட்ல இருந்து டாக்குக்கு வரணும்னு நெனைக்கிறேன்னா, சிடி ஸ்பேஸ் என்டர். ஓகேவா? டாக்குக்கு வந்துட்டேன். இப்ப டாக்ல இருந்து நியூக்கு போணும். ஒரு ஒரு ஸ்டெப்பா நான் பின்னாடி போணும்னா, சிடி ஸ்பேஸ் என்டர். நியூக்கு வந்துட்டேன். மறுபடியும் சிடி என்டர். இன்னொரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டேன். ஓகேங்களா? ஒரு ஒரு ஸ்டெப்பா பின்னாடி போணும்னா, சிம்பிளா சிடி ஓகேவா? இப்ப இதுவே ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் சேஞ்ச் டைரக்டரி நியூல, டாக்ல, டெஸ்ட்ல ஃபுல்லா இதுக்குள்ளாடி நான் போயிடுறேன். ம்.
ஓகே. ஸோ இப்போ ஃபுல்லா உள்ள வந்துட்டேன். ஓகேவா? கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீன. இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப்பா பின்னாடி வரதுக்கு பதிலா 2 ஸ்டெப்பா நான் பின்னாடி வரணும். டெஸ்ட்லேருந்து டாக்குக்கு வரதுக்கு பதிலா டெஸ்ட்லேருந்து டைரக்ட்டா நான் நியூக்கு வரணும்னு நெனைக்கிறேன். மெயின் டைரக்டரிக்கும் வரணும்னு நான் நெனைக்கல. ஓகேவா? நான் இப்ப வெறுமனேயா சிடின்னு நான் குடுத்து என்டர் குடுத்தேன்னா, டில்ட் சிம்பல்க்கே வந்துருவேன். அதாவது ஹோம் டைரக்டரிக்கு மெயின் டைரக்டரிக்கே நான் வந்துருவேன். ஓகேங்களா? மெயின் பாத் நம்ம முதல்ல உபுண்டு யூசரா லாகின் பண்ணும்போது எங்க வந்தோமோ, அங்க வந்துருவோம். வெறுமனேயா நீங்க சிடி குடுத்தீங்கன்னா. ஆனா, நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு 1 ஸ்டெப் பின்னாடி இல்ல, 2 ஸ்டெப் பின்னாடி போணும்னு நான் நெனைக்கிறேன்னா, என்ன பண்றது? சிடி ஸ்பேஸ் டாட். ஓகேங்களா? இப்படி குடுத்தீங்கன்னா, இப்போ நியூ அப்படின்ற ஃபைலுக்கு உள்ளாடி நான் போவேன். அதாவது டெஸ்ட்லருந்து பின்னாடி டாக்லருந்து பின்னாடி நியூ அங்க வந்துருவேன். ஸோ என்டர் நான் குடுக்குறேன். ஸோ நியூக்கு வந்துட்டேன். ஓகேவா? 2 ஸ்டெப் மட்டும் பின்னாடி. இதுவே 3 ஸ்டெப் பின்னாடி வரணும்னா என்ன பண்றது? மறுபடியும் நான் உள்ள வந்து காட்டுறேன். சிடி ஆ டெஸ்ட். இப்போ 3 தடவ சிடி டாட். இப்போ நான் நியூக்கு வந்திருப்பேன். இல்ல நியூவ விடவும் இன்னும் பின்னாடி வந்திருப்பேன். ஓகேங்களா? இப்போ நான் டில்ட் சிம்பல் தான் வரணும் அப்படின்னு நான் நெனச்சுட்டேன்னா, டைரக்ட்டா சிடி மட்டுமே குடுத்தாலே போதும். அது டில்ட் சிம்பல் தான் வரும். பட் இத நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்கேஸ் இன்னும் நமக்கு உள்ள டைரக்டரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து நீங்க வந்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வரணும், 3 ஸ்டெப் பின்னாடி வரணும். நெறைய உள்ளுக்குள்ள பாத்துல இருக்கீங்க. ஒரு 2 ஸ்டெப் மட்டும் பின்னாடி வரணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி ஸ்லாஷ் டாட்ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல்லா மெயின் டில்ட் சிம்பலுக்கு வரணும்னா, வெறும் சிடி மட்டும் குடுத்தாலே போதும். சிடினா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். வெறுமனையா சிடி குடுத்தீங்கன்னா, ஹோம் ஹோம் பாத்துக்கு வந்துரும். சிடி டாட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பின்னாடி, சிடி டாட்ன்னு குடுத்தீங்கன்னா, 2 ஸ்டெப் பின்னாடி. அதே மாரி கன்டின்யூ பண்ணி எத்தன தடவ குடுக்குறீங்களோ, அத்தன தடவ பின்னாடி. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்றது? பேக் ஆரோ நம்ம கிளிக் பண்றதுக்கு பதிலா, இங்க நமக்கு சிடி டாட். ஓகேவா? டன். அம் ஸோ சிடி ஹைஃபன் குடுத்தோம்னா, ஒரு ஸ்டெப் பின்னாடி. அதுவுமே நமக்கு போகும். ஓகேங்களா? 1 ஸ்டெப் பேக் டூ அ ஒரு ஸ்டெப் பின்னாடி போறதுக்கு சிடி டாட்டும் குடுப்போம். அதே மாதிரி கோ டூ த ப்ரீவியஸ் பாத்துக்கு சிடி ஹைஃபனும் நம்ம குடுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம பாத்தாச்சு. எம்கேடிஏஆர் மேக் டைரக்டரிய பாத்தாச்சு. இப்போ ஆர்எம்டிஐஆர் அப்படின்னா என்னன்னா, ரிமூவ் டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ ஆர்எம்டிஐஆர்னா ஒரு டைரக்டரிய நம்ம டெலீட் பண்ண போறோம். ஸோ டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆர்எம்டிஐஆர் அப்படின்றத நம்ம குடுக்கணும். ஓகேங்களா? ஆனா இது எங்க வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்டிஐஆர்ன்றது எங்க வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இஃப் த டைரக்டரி இஸ் எம்ப்டி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இப்ப நான் எல்எஸ் குடுத்தீங்கன்னா, நியூன்றது இருக்கும். ஆனா நியூக்குள்ள எம்ப்டியா இல்ல. அதுக்குள்ள டாக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு டைரக்டரி இருக்கு. அதுக்குள்ள டெஸ்ட்ன்னு ஒரு டைரக்டரி இருக்கு. அப்போ அது எம்ப்டியா இல்ல. ஓகேங்களா? அப்ப உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப நான் இங்க இருந்துட்டு ஆர்எம்டிஐஆர் நியூ அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு அது டெலீட் ஆகாது. ஏன்னா டைரக்டரி இஸ் நாட் எம்ப்டி. இப்ப இதுவே நான் உள்ள போயிடுறேன். ஸோ சிடி ஆ நியூக்குள்ள போயிடுறேன். எல்எஸ் சிடி டாக்கு எல்எஸ் சிடி டெஸ்ட் இல்ல இதுக்கு மேல உள்ள ஒண்ணும் இல்ல. டெஸ்ட்டுக்குள்ள இன்னும் ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ இப்ப இந்த டெஸ்ட்ட நான் டெலீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா நான் ஸ்க்ரீன கிளியர் பண்ணிடுறேன். இப்ப நம்ம இங்க எல்எஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு டெஸ்ட்ன்னு ஒரு டைரக்டரி இருக்கு. அத நம்ம டெலீட் பண்ணணும்னா, இது எம்ப்டி டைரக்டரி. அதனால ஆ ஆர்எம்டிஐஆர் அப்படின்னு குடுத்துட்டு, டெஸ்ட்ன்னு நம்ம குடுத்தோம்னா, அது டெலீட் ஆயிடுச்சு. இப்ப நான் எல்எஸ் குடுத்தேன்னா, உள்ள எதுவுமே இல்ல. ஓகேங்களா? டெலீட் ஆயிடுச்சு. இப்ப இதுவே சிடி நான் மெயினுக்கு வந்துர்றேன். ஹோம் டைரக்டரி டில்ட் சிம்பலுக்கு வந்துட்டேன். இப்ப எனக்கு எல்எஸ் பண்ணேன்னா நியூன்றது இருக்கும். நியூக்குள்ள டாக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப 2 இருக்கு. இப்ப நான் எல்எஸ் குடுக்குறேன். நியூ இருக்கு. நியூக்குள்ள எனக்கு டாக்ன்னு இன்னொரு டைரக்டரி இருக்கு. அதனால நான் இப்ப மறுபடியும் ஆர்எம்டிஐஆர் நான் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு அந்த நியூ ஃபோல்டர் டெலீட் ஆகுமா? ஆகாதா? டெலீட் ஆகாது மேம். பிகாஸ் நியூக்குள்ள டாக் இருக்குல்ல. எம்ப்டி பண்ணிட்டு தானே டெலீட் பண்ணணும். கரெக்ட். ஸோ அப்போ எம்ப்டி பண்ணிட்டு டெலீட் பண்ணா மட்டும் தான் நமக்கு டெலீட் ஆகும். ஓகே. அதுக்காக நம்ம ஒரு தடவையும் உள்ள போய் எம்ப்டி பண்ணிட்டு இருக்க முடியாது கரெக்ட்டா? ஸோ அப்ப அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, ஆர்எஃப் ஓகேங்களா? ரிகர்சிவ்லி, ஃபோர்ஸ்ஃபுல்லி எனக்கு டெலீட் பண்ணி குடுத்துரு. அதாவது உள்ளுக்குள்ள இஃப் அந்த ஒரு நம்ம டெலீட் பண்ணணும்னு நெனைக்கிற டைரக்டரி எம்ப்டியா இல்ல. உள்ளுக்குள்ள சம்திங் ஏதோ ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நம்ம என்ன கமாண்ட் ஷார்ட்கட்டா குடுக்கலாம் அப்படின்னா,
rm-rf. ஓகேங்களா? rf அப்படின்னா rmனா ரிமூவ், ஹைஃபன் வந்துருச்சுன்னா அது வந்து ஃபிளாக்ன்னு சொல்லுவாங்க. ஹைஃபன் போட்டு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம், ஒரு லெட்டர் யூஸ் பண்றோம்னா அது ஃபிளாக்ன்னு சொல்லுவாங்க. இதுல வர்ற ஆருக்கு மீனிங் என்னன்னா ரிகர்சிவ்லி அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த எஃப்க்கு மீனிங் என்னன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ரிகர்சிவ்லி, ஃபோர்ஸ்ஃபுல்லி எனக்கு அதை ரிமூவ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அண்ட் ஒன் மோர் திங் நான் இம்பார்ட்டண்டா சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, விண்டோஸ்ல இருக்க மாதிரி ஒரு தடவை நம்ம ஒரு ஃபைலோ ஃபோல்டரையோ டெலீட் பண்ணிட்டோம்னா அது ரீசைக்கிள் பின் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டு இருக்கதான் செய்யாது. விண்டோஸ்ல ரீசைக்கிள் பின்குள்ள இருக்கும், அதை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும் நம்மளால இன்கேஸ் வேணும்னா. பட் ஆனா லினக்ஸ்ல ஒன்ஸ் நீங்க ஆர்எம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாலே கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது டெலீட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைல் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஃபைல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ணாதான் உண்டே தவிர, இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா வந்து எடுத்துக்கலாமே தவிர, ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான், டெலீட்டட். ஓகேங்களா? ரீசைக்கிள் பின்ன்றலாம் ஒரு கான்செப்ட் வந்து கிடையாது லினக்ஸ்ல. ஓகேவா? ஸோ ஆர்எம் ரிமூவ் பண்றதுக்கான கமாண்ட் நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனா நம்ம பிராக்டிசிங் பர்பஸ்ல பிரச்சனையே கிடையாது. ஆர்கனைசேஷன்ல போகும்போது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷன்ஸ், கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். மத்த எல்லா கமாண்ட்ஸுமே பிரச்சனை கிடையாது. பட் ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த நியூன்ற ஃபோல்டரை டெலீட் பண்ண போறேன். நியூக்குள்ள டாக்குன்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வந்து என்ன சொன்னோம்? rm remove hyphen rf ரிகர்சிவ்லி ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவ் பண்ணிடு. ஸோ ஃபைல் நேம் நியூ என்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? எம்டி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ஸோ கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காப்பி மூவ். ஓகேங்களா? ஒரு காப்பி பண்றது எப்படி, மூவ் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ காப்பினா காப்பி பேஸ்ட், அதாவது நம்ம எங்க இருந்து அந்த அந்த ஃபைலோ ஃபோல்டரையோ காப்பி பண்றோமோ அங்கேயும் இருக்கும், எங்க நம்ம வந்து பேஸ்ட் பண்றோமோ அங்கேயும் இருக்கும். அதுதான் காப்பி கமாண்ட். மூவ் அப்படின்றது கட் பேஸ்ட் மாதிரி. நம்ம எந்த இடத்துல இருந்து அதை எடுக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அது ரிமூவ் ஆயிடும். எங்க கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்றோமோ அங்க வந்து அது பேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எழுத போறது சோர்ஸா தான் இருக்கும், ரெண்டாவது எழுத போறது தான் டெஸ்டினேஷனா இருக்கும். அண்ட் மூவ் கமாண்ட் வந்து ரெண்டு விஷயத்த பண்ணும். ஒன்னு கட் பேஸ்ட் பண்ணும், இன்னொன்னு ரீநேம் பண்ணும். ஓகேங்களா? எப்படி நம்ம விண்டோஸ்ல வந்து இங்க ஏதாவது ஒரு ஃபைலுக்கு நான் ரீநேம் பண்ணணும்னு நினைச்சேன்னா இங்க ரீநேம்னே தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி, அதாவது மூவ் கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கட் பேஸ்ட் பண்ணும். ஸோ இதே கமாண்ட் தான் ரீநேமும் பண்ணும். ஓகேங்களா? அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண போறோம். காப்பி பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு லினக்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும், அப்பதான் காப்பி பண்ண முடியும். ஸோ மறுபடியும் mkdir ஒரு டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஸோ ls டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இங்க இருந்துட்டு mkdir அனின்னு ஒன்று கிரியேட் பண்றேன், ls ஓகே cv. இங்க இருந்துட்டு நான் ஒரு டைரக்டரியும் ஒரு ஃபைலும் கிரியேட் பண்றேன். ஓகேவா? mkdir ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன், dirனே கொடுக்குறேன், என்டர். ஒரு ஃபைல். ஸோ ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு vi, இன்னொன்னு நமக்கு வந்து டச் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு இப்போவே லேட்டர் கிளாஸஸ்ல. நம்ம டைரக்டரி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைல்ஸ் பத்தி பார்ப்போம், அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம டச் அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ டச் ஏதாவது ஒரு நேம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம், நியூ அப்படின்னு கொடுக்குறேன். நியூன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேனா இல்ல, ஓகே. ஸோ ஃபைலுக்கு வந்து நியூ இல்லைன்னா டெக்ஸ்ட் ஃபைல், அப்படி டெக்ஸ்ட் நான் எழுதுறேன், txt. ஓகே, என்டர். ஸோ இப்போ ls கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று டைரக்டரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்டரியா இருந்தா ப்ளூ கலர்ல இருக்கும், ஃபைலா இருந்தா பிளாக் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ls லாங் லிஸ்டிங் எல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ டைரக்டரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜஸ்ட் ஹைஃபன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஃபைல். ஓகேவா? அண்ட் இங்க பாருங்களேன், அந்த ஃபைல் வந்து 0 தான். அப்படின்னா அதுக்குள்ள எதுவுமே நான் இன்னும் கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து நமக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். டில்ட் சிம்பிள்ல இருந்து டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட்டுக்குள்ள இருந்து ஆனி இருக்கு, ஆனிக்குள்ள இருந்து டைரக்டரி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் இருக்கு. ரெண்டு, ஒரு டைரக்டரி அண்ட் ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துக்கிறேன். ls பண்ணனா இங்க ஆனி இருக்கா,
இங்க நான் இன்னும் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். MKDIR. டெஸ்ட் அப்படின்னு டெஸ்ட் இருக்கு ஆல்ரெடி. நியூன்னு கொடுப்போம். நியூ இல்லை தானே? ஓகே. இப்போ நான் எல்எஸ் பண்ணேன்னா, இப்போ நியூன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நியூன்ற டைரக்டரிய ஆனின்ற டைரக்டரிக்குள்ள நான் போட போறேன். ஓகேவா? ஸோ டைரக்டரிக்குள்ள நம்ம போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணி காட்டுறேன். இந்த நியூவை ஆனிக்குள்ள காப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ இங்க டெஸ்ட்டுக்குள்ள இருந்து நீங்க பார்க்கும்போதும் நியூ இருக்கும். ஆனிக்குள்ள இருந்து நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் ஒரு நியூ இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ காப்பி பண்றதுக்கு சிபி ஃபர்ஸ்ட் நமக்கு சோர்ஸ் என்னது? நியூவை தான் நான் காப்பி பண்ண போறேன். கரெக்டா? அப்ப அதுதான் நம்மளோட சோர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ். டெஸ்டினேஷன் எதுக்குள்ள நான் போட போறேன்? ஆனின்ற டைரக்டரிக்குள்ள நான் போட போறேன். ஸோ அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். ஓகே. என்டர். சாரி. இங்க நியூவையும் நான் ஸ்லாஷ் கொடுக்கணும். என்னாச்சு? கரெக்டா தானே கொடுக்குறேன். ஓகே. -r வந்து ரிகர்சிவ்லி டைரக்டரியா இருந்தா -r குடுக்குற மாரி சிச்சுவேஷன் வரும். ஸோ இப்ப நம்ம எல்எஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் நியூ இருக்கு. நான் ஆனிக்குள்ள போய் பார்க்குறேன். சிடி ஆனி இங்க -l குடுக்குறேன். இங்கேயும் நமக்கு நியூன்ற ஃபோல்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணும்போது ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைரக்டரிய இன்னொரு டைரக்டரிக்குள்ள நீங்க காப்பி பேஸ்ட் பண்ற சிச்சுவேஷன்ல -rன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ரிகர்சிவ்லி நான் சொன்னேன் கரெக்ட்டா? அந்த ஃபிளாக நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டைரக்டரிய இன்னொரு டைரக்டரிக்குள்ள போடுறதுக்கு. ஆனா ஃபைலா இருந்தா டைரக்ட்டாவே குடுத்துறலாம். -rன்றது நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நீங்க டெஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்க ஆனியும் இருக்கு, நியூவும் இருக்கு. பட் இப்ப ஆனிக்குள்ள வந்துட்டு இங்கேயும் வந்து ஒரு நியூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிறத நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேவா? அதாவது காப்பி அங்க ஒரு காப்பி இருக்கு. பிளஸ் இங்க ஒரு காப்பி அந்த மாரி. அதான் சிபின்ற கமாண்ட். ஓகேவா? இப்ப நான் ஸ்க்ரீன கிளியர் பண்றேன். அடுத்தது நம்ம மூவ் கமாண்ட் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போய்க்கிறேன். ஸோ -l அப்படின்னு குடுக்குறேன். இங்க நமக்கு ஆனி இருக்கு, நியூ இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நியூ தானே எனக்கு இப்ப ஆனிக்குள்ள போயிருக்கு. நான் இதோட நேம நான் மாத்தப் போறேன். ஓகேவா? இதோட நேம நான் மாத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபைல நான் ஆனிக்குள்ள மூவ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து எனக்கு இருக்காது. கட் பேஸ்ட் பண்ணிடும். இங்க இருக்காது. அதாவது டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்ல நான் லிஸ்ட் பண்ணேன்னா, இது இருக்காது. எங்க போயிரும்னா, ஆனிக்குள்ள போயிரும். ஓகேங்களா? அது பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, ஆனிக்குள்ள ஆல்ரெடி நியூன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அகைன் அதே நேம்ல போட்டேன்னா, அது கான்ஃப்ளிக்ட் ஆகுன்றதுனால, நான் இந்த பேர மட்டும் நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இதோட நேம மாத்தப் போறேன்னு சொல்றேன். ஸோ ரீநேம் பண்றதுக்கும் நம்ம எம்வின்ற கமாண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எம்வின்ற கமாண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்னா, மூவ் டைரக்டரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ரீநேம் அ ஃபைல். ஓகேங்களா? ஒரு ஃபைல நீங்க ரீநேம் பண்றதுக்கும், ஒரு டைரக்டரிய நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மாத்துறதுக்கும், நீங்க மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த நியூன்றத ஃபைல் நேமையும் ரீநேம் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஆனா -f யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 மினிட். நம்ம என்ன நேம் மாத்தலாம்? ம், ம், ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்களேன். ம், நோட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே நோட். -f வராதா? ஓகே. ஆக்சுவலா நான் டைரக்டரியோட பேர மாத்த ட்ரை பண்றதுனால இப்படி ஆகுது. மூவ் ஸ்டேட் நியூ நோ சச் டைரக்டரி ஆர் ஃபைல் ஆர் டைரக்டரி. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம்.
ஓகே. ஆக்சுவலா இது வந்து நமக்கு மூவ் கமாண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ரீநேம் ஆஃப் ஃபைல். ஃபைல தான் ரீநேம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன் நானு. ls-lrt. நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். டச் TOUCH டச் வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்றேன். ls-lன்னு கொடுத்தோம்னா ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே. இதை நான் இப்போ ரீநேம் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? MV வேர்ட் ப்ரெஸ். அதை வந்து நான் என்னன்னு மாத்துறேன்னா என்ன மாத்தலாம்? PDF அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ls-lrt எல் மட்டும் போட்டிங்கன்னா ஸோ இப்போ வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது வந்து PDF அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைல் நேம் மாற்றுறதுக்கு மூவ் கமாண்ட் கொடுத்துக்கலாம். டைரக்டரி நேமை மாற்றுறதுக்கு வந்து புதுசாக தான் நீங்கள் டைரக்டரி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற டைரக்டரியை delete பண்ணிட்டு புதுசாக தான் டைரக்டரி நேமை மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபைல் நேமை மாற்றணும்னா நீங்கள் வந்து மூவ் கமாண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டைரக்டரி எம்டி டைரக்டரி தான். ஸோ அதை நான் delete பண்ணிடுறேன். delete பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த டைரக்டரியை நான் delete பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்? rm dir. சூப்பர். dir ஸ்பேஸ் கொடுத்துட்டு எந்த டைரக்டரியை delete பண்ண போறோமோ அதோட பேரு என்டர். ஓகேவா? இப்போ ls-l கொடுத்தேன்னா எனக்கு அது இல்லை. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் நேம் சேஞ்ச் பண்ணேன் பார்த்தீங்களா? ரீநேம் பண்ணது அதை மூவ் கமாண்டை வச்சு ஆனின்ற டைரக்டரிக்குள்ள நான் மூவ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு அது இந்த பாத்துலேயே இருக்காது. மறுபடியும் நான் இந்த டெஸ்ட்ல இருந்து ls கொடுத்தேன்னா இந்த பாத்துலேயே இருக்காது. ஸோ அப்போ ஆனிக்குள்ள போயிட்டு நான் ls கொடுத்தேன்னா அதுக்குள்ள இருக்கும். அது எப்படி பண்றது? சிம்பிள். அகைன் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் MV, அதுக்கப்புறம் சோர்ஸ் டைரக்டரி, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ MV PDF ஒரு ஸ்பேஸ் ஆனி என்டர். ஓகேவா? இப்போ நான் ls-lன்னு கொடுத்தேன்னா ஸோ பிடிஎஃப்ன்றது எனக்கு இங்கே இல்லை. அண்ட் இங்கே நோட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்ன்றது ஃபைல், அதனால நான் ஸ்லாஷ் கொடுக்கல. ஆனின்றது டைரக்டரி, அதனால நான் இங்கே ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் டேப் கொடுத்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். லைக் PD அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் டேபுன்றத பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருச்சு ஆட்டோமேட்டிக்காவே, அதில் ஸ்லாஷ் வராமல். அண்ட் ஆனின்றதை நீங்கள் AN அப்படின்னு நான் கொடுத்தோன்னே டேப் கொடுத்தோன்னே அது டைரக்டரின்றதுனால எனக்கு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருச்சு. ஸோ அதனால இப்போ ஏன்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே இங்கேயும் நான் மூவ் தான் எழுதுறேன், இங்கேயும் நான் ஒரு பேர் பக்கத்தில் இன்னொரு ஒரு பேர் கொடுக்குறேன். பட் இங்கே வந்து ஒரு நேமு, இங்கே பக்கத்தில் ஒரு டைரக்டரி கொடுக்குறேன். அது எப்படி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு மூவ் வேலை நடக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே மூவ் கொடுக்கும்போது நான் அந்த ஃபைலுடைய பேரை கொடுத்துட்டு அண்ட் புதுசா ஒரு ஃபைல் நேமை நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைல் நேம் தான் எழுதியிருக்கேன், டைரக்டரி நேம் நான் எழுதலை. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைல் நேம் எடுத்துட்டு இன்னொரு நேமை அது ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் நேம் எழுதியிருக்கேன், பக்கத்துல வந்து ஒரு டைரக்டரியோட நேமை கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டைரக்டரியோட நேமை நான் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா PDF வந்து இங்க இருந்து எடுத்து ஆனின்ற டைரக்டரிக்குள்ள போயிருக்கு. ஸோ நான் இப்போ ஆனின்ற டைரக்டரிக்குள்ள போய்க்கிறேன். ஸோ CD இங்கேருந்து நான் ls-lன்னு கொடுத்தேன்னா ஸோ பிடிஎஃப்ன்றது இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ரெண்டுமே வந்து MB தான் கொடுக்குறோம், ரெண்டுத்துக்குமே வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுக்குறோம். அது எப்படி கரெக்டாக வந்து ரீநேம்னா ரீநேம் பண்ணுது, எப்படி டைரக்டரியில் மூவ் பண்ணுதுன்றது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒர்க் பண்ண ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து நீங்கள் பேக்கில் நான் போய் பார்த்தேன்னா CD டாட்னு போயிட்டு பேக்கில் போய் ls-lன்னு போட்டேன்னா இங்கே எனக்கு வெறும் ஆனி மட்டும் தான் இருக்குது, PDF இல்லை. ஓகேவா? ஏன்னா அது ஆனிக்குள்ள போயிடுச்சு. அண்ட் மூவ் கமாண்ட் MV கொடுத்ததுனால கட் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் ஆகாம கட் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா? தம்ஸ் அப், ஒரு தம்ஸ் அப். புரிஞ்சிருச்சா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே? ஓகே, சூப்பர். ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஃபைல்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் VI ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ VI அப்படின்றது ஒரு ஃபைல் எடிட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபைல் எடிட்டர் அப்படின்றது எப்படி இருக்கும்னா லைக் எப்படி நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்றோம் கரெக்டா? இப்போ நம்ம நோட் பேட் அப்படின்றது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள நம்ம எடிட் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்றது தான் VI. ஸோ இப்போ நான் VI ஒரு ஃபைல் நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்கலாம்? டெஸ்ட்னு இருக்கு ஆல்ரெடி. ஒரு நிமிஷம் நான் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனின்றது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள நான் வந்து VI திரும்ப அதே நேமே கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நேம் கொடுக்கலாம்? 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ உள்ள போயிட்டு இங்கேருந்து ஹலோ வேர்ல்டு இன்சர்ட் மோட்ல போயிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஹலோ வேர்ல்டு. ஸோ எஸ்கேப் கோலன் WQ எக்ஸ்க்ளமேட்டரி என்டர். ஓகே. ஸோ இப்போ இது என்ன இருக்குன்னா விஐன்றது நமக்கு வந்து ஒரு எடிட்டர். ஓகேங்களா? ஸோ விஐ வச்சும் நம்மளால ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபைல் டைரக்டரிக்கும் ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. விஐ வச்சும் நம்மளால ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி டச் அப்படின்ற கமாண்டை வச்சும் நம்மளால ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட விண்டோஸ்க்கு வந்துக்கிறேன். இங்க இருந்துட்டு நான் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எம்டியா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது நான் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் அதை எழுத முடியும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாத்துல இருந்துட்டு நான் வந்து நான் டைரக்டா நோட் பேடை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அது உள்ள போய் நம்ம எழுதுறதுக்கு ரெடியா எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஐக்கும் இந்த டச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். டச்சு வந்து எம்டியா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஐ கொடுத்து உள்ள போய் நம்ம எடிட் பண்ணலாம். அதுக்கு நம்ம டைரக்டாவே விஐ கொடுத்தும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது எக்ஸிஸ்டிங்கா ஒரு ஃபைல் இருந்தா மட்டும் தான் விஐ கொடுக்கணும்னு இல்லை. எக்ஸிஸ்டிங்கா ஒரு ஃபைல் இல்லாம இருக்கும் போதும் விஐ கொடுத்து பக்கத்துல புதுசா நம்ம கிரியேட் பண்ண போற ஃபைல் நேமை கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அது ஒரு ஃபைல் நேமை கிரியேட் பண்ணிடும். ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிடும். பிளஸ் எடிட்டபிள் ஃபார்மேட்ல அது ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஐ. ஓகேவா? அடுத்தது டச்சு. இப்போ நம்ம கேட் அப்படின்றது பார்க்குறோம். கேட்டுங்கிறது வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு அதை வியூ பண்ணி காட்டும். அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கோ அதை வியூ பண்ணி காட்டும். ஸோ இப்போ நான் டச்லேயும் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணலாம்? நியூ 1ன்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ எல்எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா 1 2 3 ஆனி நியூ 1 அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இதுல இந்த 1 2 3ல தான் வந்து நமக்கு ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் இருக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா கேட், அதாவது உள்ள போய் அந்த ஃபைலுக்குள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா நம்ம அகெயின் விஐஏ கொடுத்துக்கலாம். வெளியில இருந்துட்டே அந்த ஃபைலுக்குள்ள போகாம ஜஸ்ட் வியூவபிள் ஃபார்மேட்ல நம்ம வியூ பண்ணி பார்க்கணும், உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கணும்னா கேட்ன்ற கமாண்டை கொடுக்கலாம். ஓகேங்களா? கேட் 1 2 3 அப்படின்னு அந்த ஃபைல் நேம் கொடுத்தேன்னா அதுக்குள்ள என்ன இருக்கோ அது எனக்கு அவுட்புட்டா காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஐ. தென் பார்த்தோம்னா டச்சு கேட்டு. ஓகேவா? தென் லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. லெஸ்ஸுங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல்ல நம்ம வந்து சர்ச் பண்ணணும். இப்போ இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஃபைல் நம்ம எம்டியா ஒரு ஃபைல் வச்சிருந்தோம் நியூ 1. அதுக்குள்ள நான் நிறைய கண்டென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல டெவாப்ஸ் நோட்ஸ்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அந்த ஃபைலுக்குள்ள ஃபுல்லா போட்டு வச்சிடலாம். இங்க வந்து நான் விஐ நியூ 1 அப்படின்றதுக்குள்ள நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஃபைல். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து எனக்கு எவ்வளவு லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கேரக்டர்ஸ் இங்க காட்டுறாங்க. லைன் எத்தனை லைன் இருக்கு? ஓகே. லைன் வந்து 263 லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ லைன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு எக்ஸாக்டா ஒரு லைனுக்கு போகணும் அப்படின்னா அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதுக்குள்ள போய் பார்க்கலாம், அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கமாண்டுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லெஸ்ன்ற கமாண்டை விடவும் அதிகமா யூஸ் பண்றது டெய்ல்ன்ற கமாண்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ரியல் டைம்ல லினக்ஸ் அட்மினா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஸ் கமாண்டு, டெய்ல் கமாண்டு, மோர் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. டெய்லு லெஸ். ஓகேங்களா? இது ரெண்டும் மோஸ்ட்லி அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டினாவே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெவாப்ஸ் இன்ஜினியரா கிடையாது. ஒரு லினக்ஸ் அட்மினா போனீங்கன்னா அந்த சினாரியோல உங்களுக்கு இதை ஒரு இன்டர்வியூ கொஸ்டினாவே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஸ்ஸை பார்க்கலாம். லெஸ்னா என்னன்னா ஒரு பெரிய ஒரு 100+ ஃபைல்ஸ் அந்த ஃபைலுக்குள்ள லைன்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா அந்த லைனுக்குள்ள போய் நேவிகேட் பண்ணி எனக்கு அந்த லைன்ல போய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலாக ஸ்க்ரோல் நம்மளால என்ன பண்ண முடியும்? லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மவுஸை கொண்டு போய் மேலே வச்சோம் அப்படின்னா அப்படிலாம் போகாது. நம்ம வந்து நம்மளுடைய லேப்டாப்ல அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்றது மூலயமா தான் அந்த 100 லைன்ஸோ இல்லைன்னா 1000 லைன்ஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ஷார்ட்கட்டா எப்படி வியூ பண்ணி பார்க்கறது, ஆக்சஸ் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா லெஸ் அப்படின்ற கமாண்டை கொடுத்துட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நம்ம நியூ 1ல தானே நிறைய நான் அப்டேட் பண்ணேன்.
ஸோ அந்த ஃபைலை கொடுத்துக்கிறேன். என்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வரும். அதாவது அந்த ஃபைலில் எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் மேலே என்ன இருக்கோ அதுலேருந்து எனக்கு விசிபிளாக காட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் எண்ட் ஆஃப் த பேஜுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ரியல் டைமில் லினக்ஸ் அட்மினா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த பேஜ், அதாவது அங்கே தான் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ், அப்டேட்டட் ஃபைல்ஸ், ஏதாவது ஏதாவது அப்டேஷன் பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் எண்ட் ஆஃப் த ஃபைலில் தான் இருக்கும். அந்த சினாரியோவில் எண்டுக்கு போகணுன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஜீன்றதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 1ல் இருக்கா, நான் வந்து ஷிஃப்ட் ஜீன்றதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், எனக்கு எண்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? கடைசி 50th கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த ஃபைல் ஃபுல்லாக தெரியாது. நான் இன்கேஸ் உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோட லேப்டாப்பில் டவுன் ஆரோலேருந்து மேலே அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணி இப்படி மட்டும் தான் பார்க்க முடியும் உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும். ஸோ அப்போ இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா நமக்கு thousands ஆஃப் லைன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுலேருந்து கீழே போகிறதுக்கு, கீழேருந்து மேலே வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த சினாரியோவில் நம்ம டோட்டலாக மேலேருந்து கீழே வர்றதுக்கு ஷிஃப்ட் ஜி. ஓகேங்களா? இப்போ சர்ச் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா கமாண்ட் மோடுக்கு வந்துட்டு, இப்போ நான் வந்து கீழே இங்கே கோலன் அப்படின்னு இருக்குன்னா கமாண்ட் மோட். ஓகேங்களா? அங்கே வந்துட்டு கொஸ்டின் மார்க் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட சர்ச் ஸ்ட்ரிங்னா உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தை எக்ஸாக்டாக நான் இதை தேடுறேன், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சர்ச் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஸோ கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுக்குறேன். நான் என்டர் பண்ணோன்னே எனக்கு இங்கே கொஸ்டின் மார்க் அப்படின்னு ஆட் ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து நான் ஏதாவது சர்ச் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இதில் வந்து எனக்கு எதுவுமே ஸ்பேஸ் எல்லாம் வராது. எடுத்த உடனே நீங்கள் சர்ச் ஸ்ட்ரிங்னா இங்கே உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சப்வர்ஷன் அப்படின்றத நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியலை அப்படின்னா நான் அதை இங்கே டைப் பண்ணலாம். SUBVRISION என்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அது அந்த வார்த்தை எனக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ சப்வர்ஷன் எனக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டும். அப்போ நான் தேடி கண்டுபிடிச்சி போய் நான் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாக்டாக எனக்கு அந்த வார்த்தை எங்கே இருக்கோ அந்த லைனுக்கே போயிட்டு எனக்கு காட்டும். இதை நம்ம ரியல் டைம் சினாரியோவில் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, இப்போ நம்மளே லாஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த போர்ட் நம்பர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அது வந்து போர்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ அந்த லைன் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த வார்த்தை எனக்கு எங்கே இருக்குன்னு வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதை வந்து கொஸ்டின் மார்க் சர்ச் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையோட லைன் எங்கே இருக்குன்றது அந்த லைனில் போயிட்டு நீங்கள் எக்ஸாக்டாக நின்று பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த சர்ச் கொஸ்டின் மார்க்கு சர்ச் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு ஃபைண்ட் த ஸ்ட்ரிங், நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் எழுதுறீங்களோ அது கரெக்டாக எந்த லைனில் இருக்கோ அங்கேயே போயிட்டு நம்ம கண்டுபிடிச்சி போய் பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? இது எங்கே நமக்கு யூஸ் ஆகும்னா ரியல் டைமில் வந்து ஒரு பெரிய thousands ஆஃப் லைன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சினாரியோவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லினக்ஸ் அட்மினாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓரியன்டான நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபைலுக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேஷன் நடந்திருக்கு, என்ன எடிட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களுக்கே ஏதாவது எடிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க. ஸோ ப்ராசஸ் CPU யூட்டிலைசேஷன் அதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் வேலைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் அடிக்கடி யூஸ் ஆகும். ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஷார்ட் கேபிட்டல் லெட்டர் என்ன, ஸ்மால் லெட்டர் என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ். ஓகேங்களா? ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் சர்ச் அக்கரன்ஸுக்கு போகும். கேபிட்டல் N யூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் சர்ச் அக்கரன்ஸுக்கு போகும். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா கொஸ்டின் மார்க் போட்டு ஏதாவது ஒரு பேரை எழுதுறேன். என்ன எழுதலாம், கிட்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ கிட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ கிட் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எனக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் என்னோட கீபோர்டில் ஸ்மால் என்ன என்டர் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா எத்தனை இடத்துல எனக்கு கிட் இருக்கோ அது எல்லாமே எனக்கு கீழே வரைக்கும் காட்டிடுச்சு. இப்போ நான் கேபிட்டல் N கொடுக்குறேன்னா எனக்கு அப்படியே மேலே போகுது. எங்கெல்லாம் எனக்கு கிட் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்து மேலே இருக்கிறது எல்லாமே காட்டுது. சாரி, கேபிட்டல் N வந்து கீழே இருக்கிறது காட்டுது, ஸ்மால் N வந்து மேலே இருக்கிறது காட்டுது. கரெக்டாக? இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஸ்மால் N கொடுக்குறேன், அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நான் சர்ச் அக்கரன்ஸ் கொடுத்தேன். அந்த சர்ச் அக்கரன்ஸ் எனக்கு இந்த ஃபைலில் எங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி அப்பு டவுன் வச்சு நம்ம, அதாவது அப் ஆரோ டவுன் ஆரோக்கு பதிலாக N வச்சு நம்ம பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ், ஸ்மால் என்னன்னா ப்ரீவியஸு, கேபிட்டல் என்னன்னா நெக்ஸ்ட் சர்ச் அக்கரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கும்.
ஓகேவா? அதுக்குள்ள இருந்து நான் எப்படி வெளியில வரணும்னா, சிம்பிளா கியூ குடுத்துட்டோம்னா வெளியில வந்துருவோம். அப்போ இந்த கர்சர் வந்து இங்க வந்து நின்றும். அந்த இடத்துக்கு நம்ம வந்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த லெஸ் ஃபைல்ன்றது வந்து ஒன்லி வியூவபிள்க்காக நம்ம யூஸ் பண்றது தான். ஓகேவா? லெஸ் அப்படின்ற கமாண்ட குடுத்து ஃபைல் நேம்னு குடுக்குறது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ்ல நான் எனக்கு எக்ஸாக்ட்டா நடுவுல ஒரு ஃபைல்ல ஒரு ஒரு லைன்ல இருக்கிறத நான் போய் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியணும். அப்ப அந்த இடத்துல நான் அப் ஆரோ, டவுன் ஆரோ குடுக்குறதுக்கு பதிலா ஷார்ட்கட்ல நான் உள்ள போய் பார்க்கறதுக்கு எப்படி பண்றது? அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். லெஸ் ஃபைல் நேம் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது மோர் ஃபைல் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளா இதுல நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. லெஸ்ஸுக்கு தான் இந்த மாதிரி நெறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. மோருக்கு நெறைய ஷார்ட்கட்ஸ் கிடையாது. அண்ட் இது அவ்வளவா ரேண்டமா யூஸும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம அதையும் பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ மோர் அண்ட் நம்மளோட ஃபைல் நேம் நியூ ஒன் அப்படின்றத என்டர் பண்ணனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து நமக்கு கீழ வருது. என்டர், என்டர், என்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு ஒரு லைனா கீழ வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? இவ்ளோதான். மேல இருந்து ஒரு ஒரு லைனா உங்களுக்கு கீழ வர்றது. இதுதான் மோர். ஓகேங்களா? இப்போ எவ்ளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் இதுவரைக்கும் இந்த ஃபைல்ல நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்றதுக்கான அப்டேஷன் வந்து இங்க குடுத்துட்டே வருவாங்க. என்டர் குடுக்க குடுக்க இதுவரைக்கும் நான் இவ்ளோ பெர்சன்டேஜ் இந்த ஃபைல்ல ரீட் பண்ணி பார்த்திருக்கேன். 50% பார்த்தாச்சு. இந்த மாதிரியான ஒரு சின்ன ஃபீச்சர் மட்டும் தான் இதுல இருக்கு. மத்தபடி இதுல மோர்ல வந்து பெருசா எதுவுமே கிடையாது. அத மோஸ்ட்லி யாரும் யூஸும் பண்ண மாட்டாங்க ரியல் டைம்ல. லெஸ்ஸ தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே மாரி டெய்லயும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. லெஸ்ஸ விடவும் டெய்ல தான் இன்னும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம இதுலருந்து வெளியில வந்துரலாம். குவிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன கிளியர். இப்போ நம்ம டெய்ல் அப்படின்ற கமாண்ட பார்க்கலாம். டெய்ல் ஃபைல் நேம். ஓகேவா? டெய்ல் அண்ட் அதோட ஃபைல் நேம். என்ன நேம் வச்சிரணும் ஃபைல் நேம்? LSFNL நியூ ஒன். ஓகே. ஸோ டெய்ல் ஃபைல் நேம். என்டர் அப்படின்னு குடுத்தோம்னா, டெய்ல பொறுத்தவரைக்கும் அது என்ன பண்ணும்னா, லாஸ்ட் 10 லைன்ஸ் ஓகேங்களா? டிஸ்ப்ளே லாஸ்ட் 10 லைன்ஸ். டிஃபால்ட்டா டெய்லு ஃபைல் நேம் குடுத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா கடைசியா இருக்கக்கூடிய 10 லைன மட்டும் தான் அது உங்களுக்கு காட்டும். அந்த ஃபைல்ல கடைசியா இருக்கக்கூடிய 10 லைன். ஸோ நான் இத ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரியல் டைம்ல ஒரு ஃபைலோடைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ரியல் டைம்ல அப்படின்னா, அது வந்து அந்த ஃபைலோடைய கடைசி லைன்ஸ்ல தான் அந்த நியூ மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்ல் அப்படின்ற கமாண்ட அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு 10 லைன் பத்தாது. இன்னொரு 20 லைன், 30 லைன் அப்படிலாம் நான் பார்க்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, சிம்பிள் டெய்லு அதுக்கு நடுவுல வந்து ஹைஃபன் அந்த எத்தனை லைன்ஸ் எனக்கு வேணும்ன்றது. ஓகேவா? டெய்லு அதுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸு அங்க வந்து எனக்கு ஹைஃபன் நான் 20 லைன்ஸ் எனக்கு காட்டுன்னு நான் சொல்றேன். சொல்லிட்டு என்டர்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு 20 லைன்ஸ் இங்க பாருங்க இங்க கமாண்ட் எழுதியிருக்கேன். இங்க இருந்து எனக்கு ஒரு 20 லைன்ஸ்க்கு வந்து அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற எல்லாமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு டெய்ல் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி 30 வேணுமா, 40 வேணுமா, எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா, லாஸ்ட்ல இருந்து அந்த ஃபைலுடைய கடைசி லைன்ல இருந்து அவ்ளோ நம்ம எத்தனை லைன்ஸ் கேட்கிறோமோ அது வரைக்கும் அது காட்டும். இதுல நீங்க எஃப்ன்னு ஒரு வார்த்தைய ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு பக்கத்துல எஃப்ன்னு ஒரு வார்த்தைய ஆட் பண்ணி என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். டெய்லு ஹைஃபன் 20க்கு பதிலா நீங்க 30 கூட வைக்கலாம். வச்சுட்டு பக்கத்துல ஒரு எஃப்ன்னு ஆட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபைல்ல இப்போதான் இந்த செகண்ட் 1 செகண்ட்க்கு முன்னாடி உங்களோட டீம்ல இன்னொருத்தவங்க வந்து இந்த ஃபைல்ல ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாடிஃபிகேஷன் உங்களுக்கு லைவா நீங்க அப்டேட்டடான ஒரு ஃபைல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த எஃப் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இப்ப ரீசென்ட்டா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த மாடிஃபிகேஷன் அப்படியா இருந்தாலும், இல்ல 1 செகண்டுக்கு முன்னாடி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது மாடிஃபை பண்ணா கூட, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த ஃபைல்ல புதுசா நடக்கிற மாடிஃபிகேஷனோட சேர்த்து உங்களுக்கு காட்டும். டெய்ல்ல ஹைஃபன் எஃப் அப்படின்றத யூஸ் பண்ணா, அப்டேட்டட் வெர்ஷனோட சேர்த்து காட்டும். டிஸ்ப்ளே த அம் தட் கன்டென்ட் தட் ஆர் கெட்டிங் அப்டேட்டட் இன் த ஃபைல் அதையும் சேர்த்து காட்டுறதுக்கு எஃப்ன்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்டர் குடுத்தா எனக்கு பெருசா எதுவுமே அப்டேஷன் இல்ல. நான் சேம் ஃபைலயே தான் காட்டுறேன். அதனால எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ ரியல் டைம்ல எஃப் இங்க ஆட் பண்றாங்கன்னா, அப்டேட்டட் ஃபைல வந்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபைல ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆர்எம் ஓகேங்களா? ரிமூவ் பண்றதுக்கு ஆர்எம். ஸோ குவிட் பண்ணி வெளியில வந்துரலாம். கிளியர் ஸ்க்ரீன். எல்எஸ் அப்படின்னு போட்டோம்னா, நமக்கு வந்து 3 ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஒரு டைரக்டரி அண்ட் 2 ஃபைல் இருக்கு. ஸோ இந்த 2 ஃபைலையும் நான் டெலீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா ஏதாவது ஒரு ஃபைல் நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். 1, 2, 3 டெலீட் பண்ணலாம். ஸோ டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆர்எம் ஹைபன் இங்க வந்து ஹைபன் வராது. ஜஸ்ட் ஆர்எம் அவ்வளவுதான். ரிமூவ் அவ்வளவுதான் அதோடைய ஃபைல் நேம். ஓகேங்களா? 1, 2, 3 அப்படின்றது குடுத்தேன்னா ரிமூவ் ஆயிடும். வெரி சிம்பிள். என்டர்ன்னு குடுத்தேன்னா ரிமூவ். ஸோ இப்ப எல்எஸ் குடுத்தேன்னா எனக்கு அது போயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களுக்கு டெலீட் பண்றதுக்கான பர்மிஷன் இல்ல. ஓகேங்களா? நீங்க உபுண்டு யூசரா இருக்கீங்க. நியூ ஒன்னுன்ற இந்த ஃபைல டெலீட் பண்றதுக்கான பர்மிஷன் இல்லன்னா, பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வரும். அந்த சினாரியோல நீங்க என்ன பண்ணலாம்னா, rm-fன்னு யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லா எனக்கு வந்து அத ரிமூவ் பண்ணிடு அந்த ஃபைல. அண்ட் அகைன் இந்த ஆர்எம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ற கமாண்ட் ரியல் டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப அத ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ ட்ரபிள்ல போயிட்டு மாட்டிக்க கூடாது. அதனால ரிமூவ்ன்றது எப்பயுமே ஆர்எம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாலே ஆர் ரிமூவ் பண்றதுக்கு தேவையான கமாண்ட் எது நீங்க யூஸ் பண்ணாலுமே கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இன்கேஸ் இந்த ஃபைல் u1ன்றது வந்து எனக்கு டெலீட் பண்றதுக்கான பர்மிஷன் இல்ல அப்படின்னா, ரிகர்சிவ்லி ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்க டெலீட் பண்ண முடியும். ஸோ rm-f அண்ட் அந்த ஃபைல் நேம் என்டர். ஸோ அது டெலீட் ஆயிடும். எல்எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபைல் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே கிளியரா? கிளியர்னா அடுத்தது விஐ எடிட்டருக்கு போயிரலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ்.